எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து ஒரு சின்ன பாண்ட் இருக்கும். ஒரு குளம் மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாண்டுல நெறைய வாத்துலாம் இருக்கும். ஸோ, இந்த பாண்டுக்கு நடந்து போறதுக்கு படி இருக்கும். இந்த படியெல்லாம் சுத்தி வந்து வாக்கிங் போறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இது போக சின்ன பசங்க விளையாடுறதுக்குலாம் இடம் இருக்கு. ஸோ, அதனால இந்த பார்க்கே பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல செம்ம பிஸியா இருக்கும். ஒருத்தவங்க வாக்கிங் போவாங்க, ஒருத்தவங்க ஓடுவாங்க, ஒருத்தர் கைய வீசி வீசி நடந்துகிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் அந்த பக்கம் யோகா பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாரி வந்து பார்க்கே செம்ம பிஸியா இருக்கும். அப்பப்போ அந்த பார்க்குக்கு நான் வாக்கிங் போறதுக்காக போவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்க்ல ரெகுலரா நெறைய பேர பார்ப்போம். அதே மாரி நான் ஒருத்தர பார்ப்பேன். ரெகுலரா வருவாரு. ஆனா, வரும்போது கையில ஒரு சின்ன பையோட வருவாரு. ஸோ, அந்த பை எப்படி இருக்கும்னா, ஒரு 1 கிலோ, 2 கிலோ அரிசி வாங்குறதுக்காக நம்ம ஒரு பை எடுத்து போவோம்ல. ஸோ, அந்த மாரி ஒரு பையோட வருவாரு. வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த நான் சொன்னேன்னா ஒரு பாண்ட் இருக்கும்னு. ஸோ, அந்த பாண்டில் இறங்கி போயிட்டு, அதில இருக்கிற வாத்துக்கெல்லாம் இந்த பையிலேருந்து அரிசிய எடுத்து ஃபீட் பண்ணுவாரு. ஸோ, அவரு பையில இருக்கிற அரிசிய ஃபுல்லா அந்த வாத்துங்களுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவரோட வாக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ, இது 1 நாள், 2 நாள் இல்ல. எப்பவுமே டெய்லி அவரு வருவாரு. வந்தா இந்த மாரி அரிசியோட தான் வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அந்த மாரி ரெகுலரா இத பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது பார்க்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு வந்து ஒரு 50லேருந்து 55 வயசு இருக்கும். ஆள் வந்து செம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. சில பேர பார்த்தாலே ஒரு எனர்ஜி வரும்ல. ஸோ, அந்த மாரியான ஒரு எனர்ஜெட்டிக் பெர்சன் தான். டெய்லி இத அவரு பண்றத பார்த்துட்டு, ஒரு நாள் போயிட்டு நான் அவர்ட்ட நார்மலா பேச்சு குடுக்குறேன். "ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கேன்." அப்படின்னு நான் பேசும்போது, அப்பதான் தெரியுது அவரும் நம்ப ஸ்ட்ரீட்ல தான் இருக்காரு. நான் இந்த ஏரியாவுக்கு வந்த புதுசுல இது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கான்வர்சேஷன் வளர்ந்தது. டெய்லி நாங்க பேசிப்போம். ஒரு நாள் நான் சொன்னேன், "எங்க ரேஷன் கார்டு கூட சும்மா தான் இருக்கு அங்கிள். நீங்க வேணா அத யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அரிசி வாங்குறதுக்கு." அப்படிங்கவும் அவருக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அப்புறம் என் ரேஷன் கார்டையும் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எங்க ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப பிஸியா டிராஃபிக்கா இருக்கிற ஸ்ட்ரீட் தான். எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு கோவில் இருக்கு. ஸோ, அந்த கோவில்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன்னு சொல்லிட்டு, அந்த கோவில்ல வந்து பந்தல் போட்டிருக்காங்க முன்னாடி. ஸோ, அந்த பந்தல் வந்து எங்களோட ரோட வந்து பாதி அடைச்சிருச்சு. ஸோ, 2 வண்டி வேண்டிய இடத்துல 1 வண்டி தான் போற மாரி இருக்கு. ஆப்போசிட்ல வேற வண்டி வருது. பந்தலே வந்து பாதி ரோட்ட அடைச்சு பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. இது வந்து காலையில எல்லாரும் ஆஃபீஸ் போற டயத்துல. ஸோ, நானும் பைக்ல அப்பதான் கிளம்புறேன். பந்தல் போட்டிருக்காங்க. பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. நான் அந்த பந்தலுக்குள்ள பூந்து அப்படியே ஓடிட்டேன். ஸோ, எல்லாருமே இதே மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து அத நிப்பாட்டி, யார் இத போட்டது அதெல்லாம் எதுவும் கேட்கல. எல்லாருக்கும் வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. எப்படியாவது இத கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு போயிட்டுருந்தோம். நான் திருப்பி ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது பார்க்குறேன், அந்த பந்தல காணோம். வந்து அப்பாட்ட கேட்கும்போது அப்பா தான் சொல்கிறாங்க, அந்த பார்க்கில் வாக்கிங் வருவார்லடா ஒருத்தர் வாத்துக்கெலாம் அரிசி வாங்கி போட்டுக்கிட்டு. ஸோ, அவர் தான் வந்து ஏதோ இந்த பந்தல் போட்டவங்கள கூப்பிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தார். இப்படி இருந்தால் எப்படி எல்லாரும் ஆஃபீஸ் போவாங்க வருவாங்கன்னு ரொம்ப நேரம் பேசி ஏதோ சண்டை போட்டு அவர் தான் இதை எடுக்க வச்சாரா, மத்தியானமே அதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு அப்பா சொன்னாங்க. ஸோ, அவரும் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு ஒர்க்கிங் டேல வேலைக்கு போகிறத விட்டுட்டு இதை உட்காந்து பேசி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸ் போனாரோ லீவ் போட்டாரோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதிரிலாம் செய்யறது இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாருமே செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்போதும் ரெகுலராக ஆஃபீஸ் போகும்போது எப்போயாவது அவரை நான் பார்த்தேன் அப்படின்னா, எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ, அவர் நடந்து போய் பஸ்ஸில் தான் ஏறி போகணும். நான் போகும்போது பார்த்தேன்னா, வாங்க அங்கிள் ஏறுங்க, நான் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அப்பப்போ நான் அவரை கூப்பிட்டுட்டும் போவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இப்படியே போயிட்டு இருந்தது எங்கள் ரிலேஷன்ஷிப்பு ஸ்மூத்தாக. ஒரு தடவை என்னாச்சு, எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தவங்க காரை வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நிப்பாட்டாமல் அவரோட வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு வந்துட்டாங்க. இது எனக்கு தெரியல. அவங்க வந்து ரொம்ப நேரம் கழிச்சு சரி அவங்க கிளம்பும் போது அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணலான்னு கீழே போகும்போது தான் தெரியுது கார் வந்து அங்கே நிற்கிது. இவங்க எப்படி கார் நிப்பாட்டியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து எந்த வெஹிக்கிளையும் வெளில எடுக்க முடியாதபடி, ஈவன் பைக் கூட நீங்கள் எடுக்க முடியாதபடி இவங்க கொஞ்சம் கன்ஜஸ்டடாக அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அவங்க வீடு முன்னாடி. இவங்க ஒன்றும் தெரிஞ்சு பண்ணல,
வந்த அவசரத்தில் அப்படி நிப்பாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அந்த அங்கிளோட மிஸ்ஸஸ் வந்து பார்த்துட்டாங்க. அங்கே போய் கார் எடுக்கும் போது அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி காரை நிப்பாட்டினா எப்படி நாங்கள்லாம் வெளில வர்றது போகிறது, எப்படி வண்டி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் பேச்சு ஆரம்பித்து, நார்மலாக ஆரம்பித்த பேச்சு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் பேடாக போய் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களும் கொஞ்சம் பேசினாங்க, நானும் கொஞ்சம் பேசினேன். இந்த மாதிரியே ஆயிடுச்சு. இது முடிஞ்சுது. இவர் வந்து அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்தார். ஆனால் இவர் வெளில வந்து எதுவுமே பேசலை. அடுத்த நாள் பார்க்கில் வந்து அவர் வந்து எப்போதும் போல் ஹாய் சொன்னார். நான் வந்து அப்போது ஹாய் எதுவும் சொல்லலை. நான் அப்படியே அவரை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்து ஜஸ்ட்டு ஹாய்லாம் சொல்ல, என்னை ஜஸ்ட்டு இப்படி பார்த்தாரு. நான் அவரோட ஐசைட்டை அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறத்துலேருந்து அவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவரும் டெய்லி வருவார், நானும் போவேன். பட் 2 பேரும் பேசிக்க மாட்டோம். அப்படியே போயிட்டு இருந்தது. நான் முன்னாடி சொன்னேனே, அவர் நடந்து போயிட்டு இருந்தால் நான் லிஃப்ட் கொடுத்து அவரை போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அவரை 2-3 தடவை ரோட்டில் பார்த்தேன். நானும் கேட்கல, அவரும் எதுவும் என்னை நிப்பாட்டல. ஸோ இப்படியே ரொம்ப குவிக்காக ஆரம்பித்த எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குவிக்காகவே முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ஸ்டோரி அப்படியே இருக்கட்டும். என்னோடய ஸ்கூல் டேஸில் ஒரு தடவை கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் மட்டும் வரணும். அவனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் அவங்க அப்பாவோட கிரவுண்டுக்கு வரான். வந்து அவனை இறக்கி விட்டுட்டு அவங்க அப்பா போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே நடந்து கிரவுண்டுக்குள்ளே வந்தாங்க. நான் கேட்டேன், என்னடா அப்பா இருந்து உன்னை அழைச்சிட்டு போகிறாங்களா மேட்ச் முடிஞ்சோடனே அப்படின்னதுக்கு, இல்லைடா அவங்களும் விளையாடுவாங்க, நீங்கள் வேணால் அவங்கள உங்கள் டீம் வச்சுக்கோங்க, நான் வேறு டீம் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா நம்ம அப்பானா கொஞ்சம் பயப்படுவோம், கொஞ்சம் ரெஸ்பெக்டாக டீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். இவன் என்னடா அப்பா கிரிக்கெட் விளையாடுவாங்கங்கிறான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக அவங்கள வந்து கேமில் சேர்த்துக்கிட்டோம். எங்கள் டீம் தான் இருந்தாங்க, இந்த பையன் வேறு டீம் இருந்தான். மேட்ச் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துக்கெலாம் பயங்கர இன்வால்மெண்ட்டாக அவங்க அப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக டீமை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே ஆப்போசிட்டாக நினச்சோம்ல, சரி இவங்க அப்பாலாம் இருந்தால் நம்மளால் ஒரு ஜாலியாக ஃபன்னாக விளையாட முடியாது அப்படின்னு நினச்சா, அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக அந்த இடத்துல ஃபன்னே அவங்க அப்பா தான். அவர் தான் வந்து பயங்கரமாக எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு, அவுட் ஆனால் கிண்டல் பண்ணிக்கிட்டு, நல்ல விளையாடவும் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அந்த மேட்ச்சே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்போலேருந்து அவங்க அப்பா கூட எங்களுக்கு வந்து பயங்கரமான பாண்டிங் வந்துருச்சு. சண்டே ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க வீட்டில் நான்வெஜ் எடுத்தால் எல்லாரையும் கூப்பிடுவாங்க, போய் எல்லோரும் சாப்பிட்றது, அவங்க அப்பாவோட பைக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஊர் சுற்றுறது. பெட்ரோல் எப்பயுமே டேங்க் ஃபுல்லாகவே இருக்கும். சப்போஸ் பெட்ரோல் இல்லைனாலும் அவரே வந்து பெட்ரோலுக்கும் காசு கொடுத்து போங்கடான்னு அமுச்சு விடுவார். இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இந்த ஒரு கூல் டூட், அந்த மாதிரியான ஒரு டேட். எந்த அளவுக்கு செம்ம கூல்னா, ஒரு தடவை வந்து காலேஜ் படிக்கும் போது அவரோட பையன், அதாவது என்னோடய ஃப்ரெண்டு, அவன் வேறு காலேஜ் வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் உள்ளூரில் இருக்கிறதுனால அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பேன். ஸோ இப்போ காலேஜில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்டர்னலில் மார்க் கம்மியாயிட்டான் அப்படிங்கிறதுனால ஹச்ஓடி வந்து அவனோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொன்னாங்க. இவன் பயந்துக்கிட்டே இருந்தான். நான் போய் அதை இவர்கிட்ட சொன்னதுக்கு, இதெல்லாம் என்னடா ஒரு சப்ப மேட்ரு, இதுக்கு போய் எதுக்கு பேரண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க, சரி சரி நான் வரேன் போ அப்படின்னு இவர் வந்து அவனுக்கு அப்பா மாதிரி பேசி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரும் நம்பிட்டாங்க இவர் தான் வந்து அவனோட அப்பா அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நம்ம அப்பாட்டெல்லாம் சொன்னால் செய்வாங்களா? நான் பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் வந்து எல்லாருமே ஸ்ட்ரிக்ட்டு தான். ஸோ இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நானும் அவரும் பயங்கர க்ளோஸு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சது, வேலைக்காக வெளியூர் வந்தோம். அப்புறம் கல்யாணமும் ஆயிடுச்சு. அவங்க பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இருந்தாலும் அப்பப்போ கண்டிப்பாக டச்சில் தான் இருப்போம். எப்போ ஊருக்கு போனாலும் அவரை போய் பார்க்கறது, இல்லை அப்பப்போ அவரே ஃபோன் பண்ணுவார், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவார். நல்ல டச்சிலே தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் வந்து அவருக்கும் அவர் பையனுக்கும் வந்து சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ அப்பா பையனுக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஃபேமிலி ப்ராப்ளம், அது நமக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் வந்து சரியாக பேசிக்கிறதில்ல, அது மட்டும் எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போதும் தெரியும், இவர்கிட்ட பேசும்போதும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் போது அவர் சுத்தமாக ஒரு கட்டத்தில் வந்து என் ஃப்ரெண்டோட பேச்சையே நிப்பாட்டிட்டார், பேசுகிறதே இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட அடிக்கடி பேசி பேசி என் ஃப்ரெண்டோட அப்டேட்லாம் கேட்பார், நானும் சொல்லிகிட்ருப்பேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போய் அவன் என்ன சொல்லிட்டான், இல்லைடா
நீ இனிமேல் அப்பாட்ட பேசினா எதுவும் என்னை பற்றி பேசாத, என்னை பற்றி பேசுகிறதா இருந்தால் நீ அவர் கூட பேசாத, வேறு ஏதாவது விஷயம் வேணால் நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க அப்படின்னு ஒரு பாலிஷாக சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், என்னதான் இருந்தாலும் இப்படி சொன்ன உடனே டக்குன்னு ஏதோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்ம ஏதோ தேர்ட் பர்சன் உள்ளே வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இவரோட பேசும்போது என்னால் வந்து அவனோட விஷயத்தை பற்றி இவர் ஏதாவது கேட்டால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போக எனக்கு முடியல. ஸோ அதனால் நான் வந்து இல்லைப்பா, இனிமேல் அவனை பற்றி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, எதுவும் என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாலாம் சொல்லல. ஒரு 2 தடவை சொன்னேன், அவர் கேட்கல, கொஞ்சம் ஹார்ஷாகவே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து அவர் எனக்கு பெருசாக ஃபோன் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல, இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள்லாம் ஃபோன் பண்ணார். சரி, இவர்கிட்ட திருப்பி திருப்பி நம்ம பேசி இவனை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லி இவருக்கும் நமக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை வருது, வேண்டாம் இவர் ஃபோனே எடுக்க வேணாம், இவர் கூட பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டோட்டலாக அவர் கூட வந்து பேச்சையே நிப்பாட்டிட்டேன். ஸோ நானும் அப்பான்னு தான் கூப்பிடுவேன், ரொம்ப க்ளோஸு. இருந்தாலும் இந்த பிரச்சனையினால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ நான் பேச்சை நிறுத்திட்டேன். அவர் அடிக்கடி மெசேஜெலாம் பண்ணுவார், ஹாய்ம்பார், நான் எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஃபோன் நிறைய தடவை பண்ணியிருக்காரு, நான் பிக் பண்ணவே இல்லை, அப்படியே அவர்கிட்ட பேசாமையே விட்டேன். ஸோ இது இப்படி இருக்கா. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டோரிக்கு வருவோம். அந்த வாத்துக்கெலாம் அரிசி போடுவார்ல அந்த அங்கிள். நாங்கள் 2 பேரும் பேசுகிறத நிப்பாட்டி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்கும் போது அவரை பார்க்குறேன். நான் சொன்னேன் எப்போதுமே வந்து அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார்னு. அன்னைக்கு நான் பார்க்குறேன், ஆள் கொஞ்சம் எனர்ஜி என்னமோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரில, பட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது போச்சு. இன்னொரு நாள் பார்க்குறேன், அப்படியே இருக்கார். இதே மாதிரியே கண்டினியூஸாக ஒரு 3-4 டேஸ் வந்து ஆள் வந்து பயங்கர டல்லாக இருக்கார். ஆனால் இவ்வளோ டல்லாக சோகமாக இருக்கும் போதும் கூட வாக்கிங் வராரு, தவறாமல் அந்த வாத்துக்கு அரிசியும் போடுறாரு. எனக்கு வந்து என்னமோ தெரில, சம்திங் எனக்கு வந்து என்னமோ அவருக்கு ஹெல்ப் தேவைப்படுதா, இல்லை யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லணுன்னு நினைக்கிறாரா, அவர்கிட்ட போய் பேசணும் போலவே இருந்தது. எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரில. சரி பேசலாம் அப்படின்னு அப்பப்போ நினைப்பேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஃபைட்டு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 நாள் வந்து சென்னையிலே இல்லை, ஊருக்கு போயிட்டேன். ஒரு 4 நாள் கழித்து திருப்பி வரேன். அதே மாதிரியே வாக்கிங் போகிறதுக்காக பார்க்குக்கு போகிறேன். பார்க் வெளில வந்து ஒரு பேனர் வச்சுருக்கு, இவரோட ஃபோட்டோ போட்டு கண்ணீர் அஞ்சலின்னு. செம்ம ஷாக் எனக்கு. ஏன்னா நல்லா நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர், ரொம்ப வயசும் ஆகலை, ஒரு 55 வயசுக்குள்ளே தான் இருக்கும். என்னடா இப்படி சடனாக இப்படி கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் ஒட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கிங் வர்றவங்கள்ட்ட விசாரித்து பார்த்தா, மனுஷன் போய் நைட்டு தூங்கியிருக்காரு, காலையில் எழுந்திருக்கவே இல்லை, அவ்வளோதான். சடனாக இப்படி நடந்து போச்சு. இப்படி நடக்கும் போது நான் ஊர்லேயும் இல்லை, அவரை நான் கடைசியாக அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தது தான். அதுக்கப்புறம் அவரை பார்க்கவும் இல்லை, இனிமேல் நினச்சாலும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. நம்ம அன்றைக்கி பேசணுன்னு நினச்சோம்ல, அப்போவே பேசியிருக்கலாமோ, ஒருவேளை நம்ம பேசியிருந்தால் அவர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பாரோ, இல்லை அவருக்கு என்ன ப்ராப்ளமோ, ஒருவேளை நம்ம பேசியிருந்தால் தீர்ந்துருக்குமோ, இந்த மாதிரி அவர்கிட்ட பேசாமல் விட்டது வந்து என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது கொஞ்ச நாளைக்கு. இப்படியே இந்த இன்சிடெண்ட் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார்ல, அவர் ஞாபகம் தான் வந்தது. உடனே அவருக்கு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி இந்த இவ்வளோ நாள் பேசலை, அந்த ஃபைட்டு இதை பற்றிலாம் நான் எதுவுமே பேசலை. என்னப்பா எப்படி இருக்கீங்க, கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க, நானும் அவரும் சேர்ந்து படம்லாம் பார்த்துருக்கோம், நிறையா படத்தை பற்றி பேசுவோம். ஸோ அவர்கிட்ட லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னு கேஷுவலாக கான்வர்சேஷன் ஆரம்பித்து, அவரும் அந்த சண்டையை பற்றியோ, ஏன் இவ்வளோ நாள் ஃபோன் எடுக்கலை அதெல்லாம் பற்றி அவரும் எதுவும் கேட்கல, நானும் அதை பற்றி எதுவும் பேசிக்கல. நார்மலாக 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா ஃபோனை வைக்கும் போது சொன்னேன், என் ஃப்ரெண்டை சொல்லி, எங்கே போயிட போகிறான், அதெல்லாம் பேசுவான், ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக ஹாப்பியானார். அவரை கூட சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் அவன் பேசுவான், நான் எப்படியும் அவனை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, என் ஃப்ரெண்டும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான், எல்லாம் நார்மல் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம
யார்கிட்டயாவது ஒரு சின்ன சண்டை போட்டிருப்போம். இல்லை பெரிய சண்டையாகவே இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன். ஆனால் அது கொஞ்ச நாள் ஆவ ஆவ நமக்கே சில்லியாக தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது வந்து யார் போய் ஃபஸ்ட்டு பேசுறது அப்படின்னு ஒரு சின்ன ஹெசிடேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹெசிடேஷன்லாம் இருந்தால் அதை தூக்கி போட்டுட்டு நீங்களே போய் ஃபஸ்ட்டு பேசிடுங்க. இதேமாரி நான் போய் அன்னைக்கு அவர்கிட்ட பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் உயிரோடு இருக்காரோ இல்லையோ, ஜஸ்ட்டு நம்ம பேசிட்டோம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருந்திருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து அது மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தா இப்போவே ஃபோனை எடுத்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.